அப்பா டைலாக் சொல்லுங்க. அப்பா என்ன சொல்லுங்க இப்போ? வணக்கம் வணக்கம் உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பண்ண போறோம்னா, நம்ம ஆற்றுல வந்து மீன் பிடிச்சிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட கடலுக்கு போய் ஒரு 9-10 நாள் ஆக போகுது. சரி மீனே கிடைக்கல, அதனால ஆற்றுல போய் மீன் பிடிச்சோம். பெருசாக ஒன்றும் வரல, கொஞ்சோன்னு வந்துச்சு. அதை அவிச்சு கஞ்சி குடிக்க போகிறோம். போவோம்டா இப்போ. அப்பா சாயல் கஞ்சி குடிச்சிட்டு கஞ்சி குடிச்சிட்டு சாயல் குடி போவோம். நம்ம எதுக்கு சாயல் குடி போகிறோம்? அக்கா ஸ்கூலுக்கு சேர போகிறேன். அதுக்கு சரி, அதுக்கு என்னதுக்கு போகணும்? அதுக்கு என்ன வாங்கணும்? என்ன வாங்கணும்? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அதுக்கு என்ன பொம்மை எதுக்கு வாங்க நீ சொன்ன? ஸ்கூல் முடிஞ்சு விளையாடுறதுக்கா? ஸ்கூலுக்குன்னா நோட்டு, புத்தகம், பேக்கு, ஷூவு, ட்ரெஸ்ஸு தான் எடுக்கணும். அதுக்கு எதுக்கு பொம்மை? ஷூ வாங்கணுமாக்கு? ஷூ வாங்கிடுவோம் தங்க பிள்ளைக்கு. இந்த மீனை காமிக்க போகிறோம். எப்படி காமிக்கிறீங்க? பிடிச்சிட்டு அப்படியே தட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்த மீனை காமிப்போம். ஒரே ஊலி. இங்க அங்கிட்டு போய் அம்மாட்ட போய் சொல்லுங்க. பொண்ணு, இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா சொல்லுங்க. என்ன பண்ண போறோம்? புட்டி செய்ய போறீங்களா? கஞ்சி குடிக்கிறதுக்கு அவியல். ஏன்டா அம்மா அதுல ஓரான ஒரு மீன் இருக்குடா, அது குத்துச்சுன்னு வைவேன். அப்பாவுக்கு தேனி குத்துச்சா, அப்ப அப்பா எப்படி கத்துனேன் அந்த மாதிரி கத்துவேன். ஓட்ட போல தெரியுது. எங்க போயிட்டு வந்தீங்க? எதுக்கு? நீனே கட்டி நீனே சொல்லிட்டீனா? எதுக்குடா சாயல் போனா? கூல் ட்ரிங்க்ஸா? என்னது? அப்ப நீ பஸ் எழுந்தணுமா கூல் ட்ரிங்க்ஸ் சொன்ன? ஸ்கூல் திங்ஸ் சொன்னீங்களா? தங்க அப்பாவுக்கு அது கேட்கல. குருடனா? காதுனா செவுடர் தான்டா. குருடன் எப்படா? கண்ணு தெரியலனா தான் குருடரு. கண்ணு தெரியலனா எப்படி கண்ணாடி போட முடியும்னா? சுண்டுபொடி. இது சுண்டுபொடி தான். இது கொஞ்சம் பெருசா போயிட்டுனா சரையான். எது சுண்டுபொடி? பரவாயில்லையா? செஸ்கிலிக்கு ஏதாவது 4 விஷயம் தெரியுது. இதில் இன்னொரு மீன் இருக்காமி, பாலை மீன். இல்ல கொப்பளி. கொப்பளை. இது வந்து குழம்புல பொரியல் காணாம போயிடும். அதனால கழுவும் போதே காணாம போயிடும். அதனால ஒரு குச்சியில சொருவி வச்சுக்கிருவாங்க. இதுக்கு சண்டை வரும். சின்ன பிள்ளைகள் நாங்கள்லாம் எங்கள் அம்மாவோட சண்டை போடுவோம். ஆமாம், கொப்புளி வேணும்னு சொல்லி சண்டை போடுவோம். கையில வச்சா நடுக்குமே, அது சமைச்சு சாப்பிட்டா அதுவும் நம்மளுக்கு நடுக்கும். என்னது அடே 2 பிள்ளை உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுதுடா. அவங்க அம்மா கிட்ட மீனாயே இங்கிட்டு வெள்ளப்படு உரிக்காக. இருக்கட்டும் அம்மா நச்சுத்தானே போடுவா. இருக்கட்டும் போடு, அதுக்குள்ள போடு. ஒரே ஒரு ஆத்து மீனை பிடிச்சிட்டு வந்து சமைக்க கூப்பிட்ட கூலிக்கு இங்கிட்டு ஒரு ஆள் வெங்காயம் நறுக்கிக்கிட்டு இருக்கு,
இங்க இருக்கு எனக்கு கூட இப்படி வெட்ட தெரியுமான்னு தெரியல இது வாருங்களேன் ஆத்தாடி அத்தா ப்ரொஃபஷனல் கட்டர் மாதிரிலடா கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் பூட்டுங்க கதவு. என்னது உருளைக்கிழங்கு கொடு அக்கா கொடு. ஆ பாருங்க இங்கே சமையல் பாவம் இங்கே எல்லாரும் லைனாக டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் ஊமை படம் பார்க்க வச்சுட்டு நல்லா தட்டி விட்டா கம்மலை வர வச்சிருவா அலைய வளைய மஞ்சள் பொடி போட்டாச்சு. மொத்தத்தையும் கட்டிடுறேன்னு நினைச்சேன். மொத்தத்தையும் கட்டு நினைச்சியா? பள்ளியாடா 4 கொப்பளி. ஏம்மா உலகம் குச்சி கிடைக்க மாட்டேங்குது. ஏம்மா உலகம் நான் உலகம் ஆயில் வர முடியாது. பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைக்கணும். பல்ஸ் மோடா? பல்ஸ் பார்ப்பாங்களே. நல்ல பையன் டாக்டர். பல்ஸ் மோட்னா எல்லாரும் இப்படி திருக்கி அரைப்பாங்கல்ல. பல்ஸ் மோட்னா இப்படி சோறா சொருகுறது குச்சியை பாரு. எதுக்கு? கொப்பளி சொருகுறதுக்கா? பெரிய குச்சா இருக்குடா. ஈக்கு பாருங்க நல்லா பல்ஸ் மோடில் அரைக்கணும். பல்ஸ் மோடு. எப்படின்னா நம்ம பல்ஸ் மோடு தருவோம். சரி அரைக்குறையே அரைக்கணும் அவ்வளோதான். கிழவிகளுக்கு தான் கத்தல் முத்தல் கத்தல் முத்தலுமா அரைக்கணும். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணிக்கே இந்த கஞ்சியில் இந்த தண்ணியை குடிக்கிறதே ஒரு தனி சுகம். குடிக்கும் போதே குடிச்சுக்கிறேன். மேட்சிக் பற்றியலா கொஞ்சம் நேரம் குடிச்சுக்கிட்டா தான் எரியும். கரெக்ட் என்ன எப்படி? எப்படி போனாலும் மூடி வச்சாதான் கொதிக்கும். கொஞ்ச நேரம் கொதிக்கும். இறக்கமா தூசி கண்டு விட்டா சூப்பராக மனம். நான் ரூமுக்குள்ளே இருக்கிறேன் அங்கே சுண்டி இழுக்குது இந்த மனம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வெள்ளைப்பூடு தட்டி போட்டோமா அப்படியே பயங்கரமாக இருக்கும் அந்த மனம். டேய் சவுண்டை குறைச்சிக்க. எடிய இருக்கே மேலே டென்ஷன் ஆகுற தாடி பாருங்க. ஓ சூப்பர் சூப்பர். இந்த இந்த இதுக்கு வந்து இது இது இருக்கு பார்த்தீங்களா? இந்த சூப்புக்கு நான் அடிமை. இந்த தண்ணிக்கு நீங்க மட்டும் தான் அடிமையாகும். நாங்கள்லாம் அடிமையில இந்த கேப்பில் எல்லாத்தையும் குடிச்சிடலான்னு பார்த்தேன். அதில் நீ வாங்குறதுக்கு பிளான் போட்ட. வாங்க ஆப்பா சூப்பராக இருக்குது. மண்டை பகுதியை நான் எடுத்துக்கிறேன். கடந்து போட மீனை பிடிச்சி தின்றான். இந்த மண்டை மாவு வால் பகுதி உனக்கா? அப்படியே தட்டு எடுத்துட்டு வை. என்னாச்சு? பால் மீன் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் இல்லையா? பால் மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பால் மீன். மண்டையை தெரியல. இல்லை ஃபுல்லாக வால் கட்டுது. பால் மீன் மண்டை ஃபுல்லாக வால் கட்டுது. விறகுல நிறைய வால் பீஸ் இந்தா. குட்டி வால் பீஸ் குட்டி வால் பீஸ் தாபோ. குட்டி வாளா? அந்த அது இருக்குல அந்த வாளா? சரி இந்தா. அந்த குட்டி வால் உட்காருங்க அப்போ சரி நான் தர்றேன்டா. ஏன் உட்கார்றா இப்படி? இந்த பெருசுங்க போட்டுறியா பெரிய வாழை? கூப்பிடுங்க அக்காவை. இந்த அப்படியே இதை ஊற்றி குடிச்சோம்னா ஒரு கோப்பை கஞ்சிக்கு ஒரு சட்டியை குடிக்கும் இல்லையா? சைனா பண்ணுறது பாருங்க. இங்கே ஒரு தண்ணி அருமை. ஆண்டவரே என்ன சவுண்டு? என்ன பண்ணுற? இப்போ ஊத்தன் பக்கத்தில் கஞ்சி எப்படா மீனை தொட்டு குடிக்காம இப்படி உருந்து அழுறா இந்த மீன் பாருங்க. பா சூப்பராக அருமையாக இருக்கு. டேஸ்ட் அழுகும்.
அதுக்கு தானே கேட்டா எனக்கு தெரியும். கஞ்சி குடிக்கும். ஓகே ஓகே. இன்னொரு ஊற்றி சாரு. ம் சான்சிமா மீன் எடுத்து கொடு. சாப்பிடு. மீன் எடுத்து பெருசாக சாப்பிடணுமா? சூடா இருக்கு. சரி சாப்பிட்றதுக்கு சூடா இருக்குடா. இந்தா. பாப்போம் எனக்கு. அப்போ முள் எடுத்துட்டு வச்சுட்டேன். அப்படியே வரைய சாப்பிடுங்க. அப்பா வேண்டாம், நான் வேகவே சாப்பிட வேண்டாம், சூடா இருக்கு. டேய் எல்லாத்தையும் அப்படி போடாத. அழுக்கு அழுக்கு தூக்கி போடு. நீ மட்டும் பேப்பர் அழுக்குன்னு சொல்லி தூக்கி போட்டு. அது லாக்க பத்திரமா வைக்கணும். கண்ட இடத்துல போட்டால் அசிங்கமாமலம்மா. அப்பா சரி சாப்பிடுங்க. இதுவும் பேப்பர் மேல தானே இருக்கு. அள்ளி சாப்பிடுங்க. கேமரால சொல்லுங்க. யாராவது இருக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னா ஒரு நாட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கடலாம் தேவையில்லை. சிம்பிள் மெத்தடு தான். இது என்னது வெள்ளைப்புடு, வெள்ளைப்புடு, வெங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி இதை போட்டு நல்லா மிக்சியில் ரொம்ப மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. இப்படி சக்கையாக இருக்கணும். கரும்பு சக்கை மாதிரி அரைச்சு. கரும்பு சக்கை மாதிரினா சாறு இல்லாமல் இல்லை, சாரோட இல்லை. ஆமாம், இல்லை சக்கையாக அரைச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னு வாழ்நாள். பாப்பா உள்ள இது ஒரு வித்தியாசமான சுவையாக தெரியும் உங்களுக்கு. சுயாஞ்சி சாலிட்டு வர்றான்னா சாப்பிட வர சொல்லு. பாய். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. கொப்பளி 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 கொப்பளி. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும். இல்லை வந்துட்டேன் தங்க பிள்ளை. இன்னொரு பிள்ளை ஊத்துறா. அம்மா அப்போ தங்க பிள்ளை இல்லையா? நீ மட்டும் தங்க பிள்ளையா? இந்தா உனக்கு வந்துட்டு என் தங்க பிள்ளைக்கு சொன்னோன்னே வந்துட்டு வரு. இந்தா எனக்கு ஒரு கப்பலி. ஐயா திண்டிக்கிறா. ஏன் தியோகா? ஐயா அவனுங்க வருவானுங்கள. ஐயா 4 தாங்க இருந்துச்சு. அவசரப்பட்டு தின்ட்டேனே. பின்னாடி ஓடி வருது. கசக்குது புடிங்க. கசக்குது பிடிக்கிறேன். என் தங்க பிள்ளைகளோட ஒரு அருமையான ஒரு கஞ்சி சூப்பராக இருந்துச்சு. ஆற்றுல நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வந்த மீனை அப்படியே சூப்பராக அப்போ கூட சொண்டு நிற்க மாட்டேங்குது. 5 முடிஞ்சு நிற்க மாட்டேங்குது. ஓ